மாடி ஒரு நாளைக்கு எத்தனை பிரேக்கிங் நியூஸு. கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு உறங்குற வரைக்கும் நம்ம வீட்டில் பிரேக்கிங் நியூஸே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற சேனலே மாற்ற மாட்டாங்க போல. ஏன்டா தம்பி, அங்கே டிவி முன்னாடியே போய் நின்றுட்டு நாங்களாம் எப்படி பார்க்குறது? தாண்ட ஓரமாக வந்து உட்காந்து பாடுறா. வாயை பொழந்துக்கிட்டு போய் பார்த்தா டிவிக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டான். தம்பி அங்கிட்டு ஓரமாக போய் நின்றுட்டு பாடுறா. அப்போ டீ குடிச்சிட்டு இருக்கிறேன்ல, டீயை தள்ளி விட்டு போயிடாது நீ பாட்டுக்கு. அப்புறமா உங்கள் அம்மா என்னத்தான் வலிக்க சொல்லுவா. நான் பார்த்தா மும்மரமாக டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது, வந்து மறைச்சிக்கிட்டான். அங்கிட்டு ஓரமாக நில்லாண்டா. ஏமா நீலாம் அந்த அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு தான் வேற சேனலே மாற்ற மாட்டோம்பா. இப்போ என்னத்துக்கு பொழுதுனிக்கு அந்த செய்தியவே வச்சுட்டு கிடக்குற? நம்ம முக்கியமாக பார்க்கணுமா அப்படின்னா கூட மாற்றுறது கூட மாட்டேன். இப்போ பாரு, எப்போ பாரு நம்ம வீட்டில் அந்த நியூஸே தான் ஓடிட்டு கிடக்குது. அது இல்லப்பா தம்பி, இப்போ சீரியெல்லாம் ரொம்ப சவ்வு முட்டாய் கணக்காக இழுத்துட்டு கிடக்குது. இதை பாரு, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே கணிக்க முடியல. அப்படி த்ரில்லிங்கா போகுது, பார்க்கறதுக்கே அம்பிட்டு ஆர்வமா இருக்குது தெரியுமா? நீயும் பாரு பாரு, நீயும் அதுலேருந்து எந்திரிக்கவே மாட்ட, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குது. ஆமாம்மா, அது என்னமோ உண்மைதான். எப்போ பாரு சீரியல்லையே மூழ்கி கிடப்பீங்க. அருணா வெளியிலேருந்து சத்தம் கொடுத்தா கூட உங்களுக்கு காதுலயே உழுவாது. அப்பேற்பட்ட உங்களையே செய்தி பார்க்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? காலம் ரொம்ப சீக்கிரமாக மாறிட்டு. ஏன்டா தம்பி, அம்மாவை பற்றி என்ன நினைக்கிற நீ? நான் இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற தெரியுமா? எல்லாம் அப்டேட்டு, என்ன வேணாலும் கேளு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும். ஆமாப்பா, இதையே பார்த்து பார்த்து போர் அடிக்கடி. கொஞ்ச நேரம் எதனா பாட்டு சேனலை மாற்றி விடு, இல்லைன்னா ஒரு படம் வையின்னா கூட கேட்க மாட்டுக்கா. அந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டே கிச்சனுக்கு போகிறா, பாத்ரூமுக்கு போகிறா. நான் மாற்றக்கூடாதுன்னு அதையே தான் வச்சுட்டு கிடக்கா. சரி சரி, பார்க்கட்டும் பார்க்கட்டும். நான் வெளியில் கிளம்புறேன். எதனா வாங்கிட்டு வரணுமா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. உங்கள் அம்மாட்ட வேணும் கேட்டுக்க என்ன வேணும்னு. நானும் இப்போ தான் வெளியிலேருந்து வாரம் பார்த்துக்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. நீ சட்டுனா கிளம்பு, நின்று தோணன்னு பேச்சாத. என்னால் பார்க்க முடியல, என்ன சொல்கிறாங்கன்னே கேட்க மாட்டேக்கு. சரி சரி, நான் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன். என்ன கீதா, ஆரியமாவு வாங்கிட்டு போற? இன்னமா சோறு ஆக்கலையா? எனக்கும் சோறு சோறு குழம்பு குழம்புன்னு தின்னு தின்னு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு சப்பாத்தி தான் போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் தக்காளி சாம்பார் வச்சு விட்டேன். அது நாளைக்கு கழிக்கின்றதுக்கு. இப்போலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டே முடிச்சாச்சு. எம்மா சப்பாத்தியா? அதை எவன் நின்றுக்கிட்டு போடுறது? ஒருத்தர் ஒன்றும்பாங்க, அப்புறம் ரெண்டும்பாங்க, அப்புறம் 5 கணக்காக போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு பெருசா. அதுக்கே நான் சப்பாத்தி பக்கமே போக மாட்டேங்குது. சப்பாத்தி பூரி தோசை இதெல்லாம் கடையில் வாங்கிக்கிறதோட சரி, வீட்டில் அரிசியை ஊற வைக்கிறோமா, குக்கரில் புசு புசுன்னு விச்சில் விட்டு திங்கிறமான்னு இருக்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் நான் போகவே மாட்டேன். பொழுதுனிக்குமே அந்த சோத்தை எப்படி தான் திங்கிறது? அது இல்லாமல் 3 நேரமும் சோறாக தின்னுக்கிட்டு செரிமானம் ஆகாது. அப்பப்போ மாற்றி செய்யணும்ல வயசானவங்களுக்குலாம். அது அப்புறம் புளியாப்பம் கிளியாப்பம் வந்துடாது. அது என்னத்திட்டி புளியாப்பம் கிளியாப்பம்? ஏட்டி, புளியாப்பம் தெரியாது உனக்கு? அது சோறு சாப்பிட்டு அது சீரணம் ஆகலன்னு வச்சுக்க. சோறுன்னு இல்லை, நம்ம ஒத்துக்காத்து எதையோ ஒன்று சாப்பிட்டுவிட்டு சீரணம் ஆகலன்னு வச்சுக்கோ, அதே ஏப்பமாக வந்துக்கிட்டு அப்படி வாந்தி வர மாதிரி இருக்கும். நானே போன வாரத்தில் 2 முட்டையை தின்னுபிட்டு வெறும் முட்டையாப்பமாக வந்து போய் கபீர்னு வாந்தி எடுத்தேன். அப்படியே புளியாப்பம் மனத்தை கொமட்டிக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு 4 முழுசா. மற்றவங்களுக்கு வேணும் வேலைன்னு வச்சுட்டு திங்கணும், இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான் சீரணம் ஆகாமல் போகும். தொண்டை வரைக்கும் தின்னக்கூடாது, வயிறில் கொஞ்சமாச்சும் குறைச்சலாக விடணும். அது என்னாச்சுன்னா 2 முட்டை கடையில் வாங்கிட்டு வரும்போது டிப்புன்னு வச்சு வீரில் விட்டு போச்சு. சரி, முட்டை தலைக்குன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அப்புறம் கறி குழம்பு வேறையா, நல்லா ஊற்றி 2 முட்டையும் போட்டு கலக்கி தின்னுபிட்டு அது நைட்டாகவும் கொஞ்சம் சேரல. அதுதான் நல்லா மலைப்பாம்பை முழுங்கின கணக்காக அன்னைக்கெல்லாம் தூக்கமே வரல. நல்லா மூக்கு முட்டை தின்னுபிட்டு தொண்டை குழி வரைக்கும் நல்லா எட்டி பார்க்குற வரைக்கும் தின்னுபிட்டு சமாளிக்கிறேன் நீனு. என்னப்பா சந்தோஷ், ஆளையே பார்க்க முடியல. அன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பையனுக்கு ஒரு வேலை இருந்தால் சொல்லுன்னு சொல்லியிருந்தோம்ல. நீ ஆஃபீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு, அதுக்கப்புறம் போனும் போடல, ஒன்றும் பார்க்கவும் முடியல. எதுனா ஆஃபர் இருந்து சொல்லு. அவன் சாயங்காலம் கூட ஃபோன் போட்டான் எனக்கு. நான் இருப்பா கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்.
ஆமாண்ணே, ஒரு பையன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தான். அது அப்புறம் அதுக்கு ஆள் போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுக்கிடல. நான் நாளைக்கு விசாரிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேனே. அப்புறம் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கெல்லாம் பெருசா சம்பளம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காதுன்னு அதையும் சொல்லிவிடுங்க. அப்புறம் நான் சேர்த்து விட்டேன், ஒன்றும் சம்பளம் இல்லையேன்னு என்ன சலிச்சுக்கிட கூடாது. அது எனக்கே தெரியுமில்ல. ஸ்டார்டிங்கில் சேலரி கம்மியாக தானே போடுவான். அப்புறம் போக போக அப்புறம் ஏற்றுற போகிறானுங்க. அவன் பிடிச்சா வேலை பார்க்கட்டும், அப்புறம் பிடிக்கலாம் வேற வேலை தேடிக்கிட்டு போகட்டும். நம்மக்கிட்ட கேட்டான், சரி நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம்னு தான் உன்கிட்ட சொல்லி வச்சேன். இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்குது. அப்புறம் நம்ம சம்பளத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோமா வேலை கிடைக்காது. அவங்ககிட்ட சொல்லலாம் இப்படித்தான் விஷயம்னு, அப்புறம் என்ன ஏதுன்னு அவனே முடிவு பண்ணிக்கிட்டோம். சரிண்ணே. அதுக்கு முன்னாடியே நீங்க ஒன்றும் சொல்லி வைக்காதீங்க. நான் அவன் டிரான்ஸ்ஃபர் வாங்குறான்னா என்ன ஏதுன்னு முன்ன தகவல் தெரிஞ்சுக்கிடுறேன். அப்புறமா அவர்கிட்ட நீங்க சொல்லிவிடுவீங்களா? அப்புறம் ஜாயின் பண்றதுன்னா நான் எப்போ என்னன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சரி. அவன் நம்ம பேச்ச மீறுற பையன்ல. அவன் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பையன் தான். எந்த வேலைனாலும் சொல்லுன்னு சம்பளம் நான் பெருசா எதிர்பார்க்கல. இப்போதைக்கு வேலை கிடைச்சா போதுன்னு தான் சொல்லிக்கிடுறான். நான் சொல்லி வைக்கிறேன். ஆ பெருசா இதையாவும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் அவர் வேற எங்கனாலும் கூட ட்ரை பண்ண சொல்லுங்க. நல்ல சேலரி கிடைச்சா நல்ல விஷயம் தானே. நம்ம இதையும் சொல்லி வைப்போம். இது கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம், வெளியில எங்கன்னா நல்ல வேலை கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒன்னியேவும் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் டைம் வேஸ்ட் ஆயிடும்ல. சரிப்பா சந்தோச்சு. அப்புறம் சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லைண்ணே, இப்போதான் வீட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரின்ட்டு கொஞ்சம் வெளியில் அப்படியே போயிட்டு வரலாமேன்னு வந்தேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, நானும் நம்ம வீட்லேயும் அதே கதை தான். இப்போ தான் காய்கறியே நறுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுறது, ஒண்டியமா தான் உட்காந்துக்கிட்டு அந்த போனியே எம்பிட்டு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்படி சும்மா கடை தெருவு பக்கம் போகலாம்னு வந்தேன். அப்புறம் அப்படியே உக்காந்துக்கிட்டேன். சரிண்ணே. அப்புறம் சம்மருக்குள்ள எங்கேயும் வெக்கேஷன் போகலையா? வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரே ராவடி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் போகலாம் போகலான்னுக்கிட்டு. நம்மளுக்கு ஆஃபீஸில் லீவ் கொடுத்தா தானே இவங்க சொன்னால் எங்கே கேட்குறாங்க. அது இல்லாமல் போகிறது பெருசில்லண்ணே. போயிட்டு வந்தோமா எப்படியும் 10-20 ஆயிரம் அடி விழுந்துரும் பார்த்துக்கிடுங்க ஒரு மாதத்துக்கு. அதனால நானும் பார்க்கலான்னே தட்டி கழிச்சிட்டு இருக்கிறேன். ஆனாலும் இவங்க ஒன்றும் விடமாட்டாங்களாட்டுங்குது. ஆமாம், எங்கள் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் லீவ் விட்டாங்களா, எங்கன்னா சம்மர் ஹாலிடேஸுக்கு போகலாம், ஹீல்ஸ் ஏரியா போகலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பிளான் போடுவாங்களோ ஒன்றும் தெரில. அதை பற்றி அப்புறம் அவங்களும் கேட்கல, நானும் கண்டுக்கிடல. அவங்களா கேட்டா அப்புறமா பார்த்துக்கிடுவோம். நாமளா கேட்டா அப்புறம் பெரிய செலவு வச்சு விட்ருவாங்க அவங்க. ஆமாண்ணே, பார்த்தீங்களா, போயிட்டு வரதுல பெருசு இல்லை, அது செலவை நினைச்சா தான் ஏன்டா போகணும்னு ஆகி போயிடுது. சரிண்ணே, வாரில அப்படியே கிளம்புவோம். நாமளும் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. ஆமாப்பா, சரி கிளம்புவோம். எப்போ போகும்போது அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். இந்நேரத்துக்கு கடை இருக்குமா என்னமோ தெரியல. சரிண்ணே, கடை இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு போகலாம்.